பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 2 பிரிஞ்சி கடல் பாசி, ஒரு 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு 3 கரண்டி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இப்போ வெங்காயம் 1.5 வெங்காயம், 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1.5 வெங்காயம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துடணும் வெங்காயம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கை கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. இது 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் 2 வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா வெட்டக்கூடாது, அப்படியே போடணும். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். புதினா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே புதினா நிறைய கிடைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது ஒரு டைமில் நம்மகிட்ட புதினா இருக்காது இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா போடுறத விட இந்த ட்ரை புதினா போடுறதுனால நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இது நான் தான் வீட்டில் தயாரிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் தயாரிக்கிற இஞ்சி பூண்டு பிரியாணி தான், பேஸ்ட்டு தான், சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1.5 ஸ்பூன் போட போகிறோம். நல்லா வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 செகண்ட் தான், 5 நிமிஷம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் தக்காளி பிடிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா மசியணும். அதோட பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஹையில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு தக்காளி நல்லா மசியணும். தக்காளி மசியத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் மசிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரிசி 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு தான் அடுத்தே நான் அடுப்பு ஆன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். புதினா தழை வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரை ஆனதான் போட்டிருக்கோம். ஸோ அது ரொம்ப வதங்க வேண்டாம். ஸோ அதனால் கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். நல்லா போடுவோம். புதினா வாசம் பார்த்தீங்களா, எவ்வளோ புதினா வாசம் இருக்கு பாருங்க. அதான் புதினா மட்டும் நம்ம ட்ரை பண்ணியே வச்சுக்கலாங்க, நிறைய புதினா கிடைக்கும் போது. பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் சிக்கன், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் போட்டிருக்கேன். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணியும் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம் அது சத்து நல்லா இருக்குது. இந்த பிரைலர் சிக்கன் வந்து அவ்வளோ பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ அதனால் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த இதில் வேகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சிக்கன் வேகனா உப்பு வச்சு வைப்போம். பார்க்கலாம். இதில் அந்த 8 நிமிஷம் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. தயிர் போட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அப்படியே போட்டு வேக விடும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வத்தத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா 1 1/2 ஸ்பூன் தான் போடுறனால வத்தத்தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். கறி மசால் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. பிரியாணிக்கு மசால் வந்து இது 2 தான் போட போகிறோம். மற்றபடி மஞ்சள்லாம் வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும் மஞ்சள் போட்டால் பிரியாணி. ஸோ அதனால் 2 தான் போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வைக்கலாம். ஏன்னா சிக்கனுங்கும் போது சீக்கிரம் வெந்துடும். பட் இதில் கொஞ்சம் நாட்டுக்கோழி கறியும் இதில் கிடக்கிறனால அது வேகணும். ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடும். ஹையில் வச்சு 5 நிமிஷம், சிம்லனா 10 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா வெந்துடும் நாட்டுக்கோழி. ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 தடவை கழனி பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடணும் அரிசியை. பார்த்தீங்கன்னா வடித்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அந்த நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கும். மூடி வச்சிருக்கேன். 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கும். 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ நல்லா நாட்டுக்கோழி வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசிங்கிறனால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஊற்றுவேன் தண்ணி. இப்போ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் ஊற்றியாச்சு. இப்போ 1/2 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றும். இப்போ 1.5 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி. உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு பழம் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரும்போது அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கிண்டி விட்ட உடனேயே நம்ம மூடி வச்சிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தூக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை உடனே உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 விசில் தான் விடணும். 2 விசில் விடையும் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கிண்டிட்டு உடனே மூடினீங்கன்னா பிடிக்காது. அடி பிடிக்காமல் நமக்கு பிரியாணி கிடைக்கும். அதுதான் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ், இல்லைங்க பிரியாணி டிப்ஸில் பார்த்தீங்கன்னா புதினா தான். புதினா நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இருக்கோம். நல்ல சீப்பாக இருக்கிற அன்றைக்கி நிறையா புதினா வாங்கி வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டு ட்ரை பண்ணி வச்சுருவேன். ஸோ எப்பயுமே கொத்தமல்லி தழை வீட்டில் இருக்கும், தக்காளியும் வீட்டில் இருக்கும். பட் புதினா மட்டும் பிரியாணினா தான் வாங்குவோம். பட் அதனால் எப்பயுமே ஸ்டோரேஜில் இருக்குது. தேங்க்யூ. பிரியாணி எப்படி இருக்கு பாருங்கள். இது ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படி இதாகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராகிடும். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. காலையிலே செஞ்சுட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ வெரி மச்.